எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாராவது உங்களை கிண்டல் பண்ணணும், எரிச்சல் ஊட்டணும், நக்கல் அடிக்கணும் அப்படின்னு நினைப்போட வந்திருக்காங்கன்னா, அவங்க கிட்ட நீங்க எப்படி ரியாக்ட் பண்றது? ஏன்னா, பொதுவா இந்த விஷயத்துல நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நாம யாராவது நம்ம கிட்ட இந்த எண்ணங்களோட நம்ம கிட்ட வந்து நடந்துக்கும் போது, நம்ம என்ன பண்றோம்னா, அவங்க வெட்டி வச்ச அந்த குழியில நம்ம விழுந்துடுறோம். ஏன்னா, அவங்க எந்த எண்ணத்தோட வந்து நம்ம கிட்ட அந்த விஷயத்த செய்யறாங்களோ, நாம அவங்க நினைச்சபடி நம்ம நடந்துக்கிறோம் அந்த இடத்துல. அவங்க நம்மள எரிச்சலாக்கணும்னு நினைச்சா நம்ம எரிச்சல் ஆயிடுறோம். கோவப்படுத்தணும்னு நினைச்சா நம்ம கோவப்பட்டுடுறோம். இந்த மாதிரி நாம வந்து ரியாக்ட் பண்ணிடுறோம். சோ இந்த விஷயங்கள நம்ம ரியாக்ட் பண்றதுன்றது நம்ம நிறைய யோசிச்சுதான் செய்ய வேண்டியது இருக்கு. பிகாஸ் நாம அவங்களுக்கு எப்படி பதில் கொடுக்கிறோம் அப்படின்றது நம்மளுடைய குணத்தை வெளிப்படுத்துற விஷயமா இருக்கு. பிகாஸ் உங்ககிட்ட அவங்க வந்து பிஹேவ் பண்ற அந்த விதமானது உங்ககிட்ட உங்க மனசுல அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்குமா? கண்டிப்பா கிடையாது இல்லைங்களா? சோ அவங்களுக்கு நீங்க பதில் கொடுக்கிற விதமானது உங்களை பத்தின எண்ணங்களை அவங்க மனசுல நல்ல விதமா பதிய வைக்கிற மாதிரி இருக்கணுமே தவிர கெட்ட விதமா பதிய வைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஈக்குவலான குணத்துல இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த கிண்டல் பண்ற விஷயங்களையே ரெண்டு வகையா இருக்கு. ஒண்ணு இன்டென்ஷனலி, இன்னொன்னு அன்இன்டென்ஷனலி. ஒண்ணு உள்நோக்கத்தோட செய்யற விஷயங்கள், இன்னொன்னு எந்தவித உள்நோக்கமும் இல்லாம எதிர்பாராம தானாவே நடக்கிற சில விஷயங்கள். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்க்க போனா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், சொந்தக்காரங்க இந்த மாதிரி தெரிஞ்சவங்களோட ஒண்ணா உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்கன்னா, அந்த அரட்டை அடிச்சிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு சில வார்த்தைகள் கிண்டலாவும் கேலியாவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து நல்லா பாட்டு பாடுவீங்க. உங்ககிட்ட பாட்டு பாடுற திறமை, மேடையில பாட்டு பாடுற அளவுக்கு நீங்க கொஞ்சம் திறமையானவங்க. அது அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் பா நீ பாட்டு பாடாத, தயவு செஞ்சு நீ மேடையில நாளைக்கு பாட போறியா? சுச்சோ, யார் காதுலலாம் ரத்தம் வரப்போதோ தெரியலையே, எத்தனை பேர் ஓட போறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க வந்து அந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கிறதுக்கோ, இல்ல சர்க்கிள்ல தெரிஞ்சவங்க முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்களே, என்ன அவமானப்படுத்துற மாதிரி இருக்கே, கிண்டல் பண்ற மாதிரி இருக்கேன்ற மாதிரி அதை நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டிய விஷயமே இல்ல. ஏன்னா அது விஷயமே கிடையாது. பெருசா எடுத்துக்கிறதுக்கான எதுவுமே இல்ல. அது ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில சந்தோஷமான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது ஒரு சாதாரண கிண்டலா வந்துட்டு இருக்கும்போது நீங்களும் அதை கிண்டலாவே அழகா ஹேண்டில் பண்ணிட்டு போறது நல்லதா இருக்கும் இல்லைங்களா? இப்ப அவங்க இந்த மாதிரி ரத்தம் வருதுப்பா காதுல அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னா, வரட்டும் வரட்டும் நல்லா வரட்டும், நான் வேணா இன்னும் நல்லா பாடுறேன், இன்னும் நல்லா வரட்டும் உனக்கு ரத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்ல ஜட்ஜஸ் எல்லாம் ஓடி போயிடுவாங்க, ஆடியன்ஸ் எல்லாம் ஓடி போயிட போறாங்க நீ பாட்டு பாடுறதுல அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஓடட்டும், ஓடி எல்லாரையும் பாட்டு பாடியே ஓட வைக்கிறதுல கின்னஸ் ரெக்கார்ட் மேக் பண்ணி காட்டுறேன் வா அப்படின்ற மாதிரி பேசலாம். இல்லையா? பா எப்போதும்பா நீ பேசி பேசி சிரிக்க வச்சு என் வயிறெல்லாம் வலிச்சு நிக்குது. உன்ன மாதிரி கிண்டல் அடிக்க யாராலையுமே முடியாது. எப்பா போதுண்டா எப்பா, நீ சிரிச்சு சிரிச்சு வயிற வலிக்க வச்சிடுற. அப்பா நான் கத்துக்கணும் உன்கிட்ட எப்படிலாம் சிரிக்க வைக்கிறதுன்ட்டு. என்னம்மா சிரிக்க வைக்கிற எப்பா, கொன்னுட்ட அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த சூழ்நிலைய சந்தோஷமா எடுத்துட்டு போயிடலாம். பிகாஸ் இதுக்கு நீ எப்படி அந்த மாதிரி பேசலாம், என்னை பத்தி நீ அந்த மாதிரி எதுக்கு சொல்லலாம், எப்படி சொல்லலாம், நீ எந்த மாதிரி சொல்லிடுவ அப்படின்ற மாதிரி அது ஒரு வாக்குவாதமா எடுத்துட்டு சண்டையா பெருசாவும் மனஸ்தாபங்களை உண்டாக்கிட்டு உறவுகளுக்குள்ள பிரிவையோ நட்புக்குள்ள பிரிவையும் உண்டாக்கி யார்கிட்டயும் நம்ம பேச முடியாத ஒரு சூழ்நிலையும் வர்றதுக்கு தேவையில்லாத ஒரு காரணத்தை வச்சு வர்றதுக்கு நாம சந்தோஷத்தை சந்தோஷமாவே முடிச்சுட்டு கிண்டலை கிண்டலாவே முடிச்சுட்டு அழகாவே எடுத்துட்டு போயிடலாம் இல்லையா? இன்னொரு வகையானவங்க இருக்காங்க. அவங்களுடைய நேச்சரே வந்து மத்தவங்களை கிண்டல் பண்றதுதான் இருக்கும். அவங்க யார பார்த்தாலும் கிண்டல் பண்ற மாதிரி நக்கல் அடிக்கிற மாதிரி தான் பேசுவாங்க. இன்டென்ஷனலி தான் பேசுவாங்க. பட் அது வந்து கிண்டல் பண்ற மாதிரி நக்கல் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்ககிட்ட பார்த்தாங்கன்னா உங்ககிட்ட பேசுவாங்க, மத்தவங்கள பார்த்தாங்கன்னா மத்தவங்க கிட்ட பேசுவாங்க. அவங்களுடைய வேலையே அப்படிதான் இருக்கும். யார்கிட்ட பார்த்தாலும் அந்த மாதிரி கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசுறது தான் அவங்களுடைய வேலையாவே இருக்கும். அப்படிப்பட்டவங்க கிட்ட நம்ம அவங்க பேசுறத வந்து பெருசா எடுத்துக்கணுன்ற அவசியமே கிடையாது. அவங்க நம்ம கம்ப்ளீட்லி இக்னோர் பண்ணிட்டு நம்ம பாட்டு நம்ம ஒர்க்க பார்த்து நம்ம போக வேண்டியதுதான். அவங்களுடைய வார்த்தையை நம்ம காதுல வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்க கிட்ட நம்ம பேசி வாக்குவாதத்துல ஈடுபட வேண்டிய அவசியமும் நம்மளுக்கு கிடையாது. பிகாஸ் அவங்க கிட்ட பேசுறது நம்மளுக்கு டைம் வேஸ்ட் தான் ஆகும். எதுக்கு நம்ம தேவையில்லாம நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? புரியுதுங்களா? இப்படிப்பட்ட ஆளுங்களை நம்ம கம்ப்ளீட்லி இக்னோர் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும். பிகாஸ் நம்ம மத்தவங்க வந்து எப்போ அவங்களுக்கு வந்து நீங்க பேசுறதுக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் அவங்க வந்து இன்னும் அதிகமா அதுக்கான முயற்சிகள் உங்ககிட்ட எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எதிர்பார்க்கிற மாதிரியே நீங்க ரியாக்ட் பண்றீங்கன்னு ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் கிடைச்சிருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? தொடர்ந்து உங்களை அந்த விஷயத்துல செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? சோ அவங்கள வந்து நீங்க கம்ப்ளீட்லி விட்டுட்டீங்கன்னா அவங்க பாட்டு முயற்சி செய்யற வரைக்கும் முயற்சி செஞ்சுட்டு சீ இந்த பழம் புளிக்குன்ற மாதிரி போயிடுவாங்க. அதாவது நரி வந்து திராட்சை பழத்தை பறிக்கிறதுக்காக முயற்சி பண்ண கதை இருக்கும் பாத்தீங்களா? அந்த கதை மாதிரிதான். இப்போ அவங்க உங்களை கிண்டல் பண்றதுக்கு நக்கல் அடிக்கிறதுக்கு எந்த வேணாலும் முயற்சி பண்ணிட்டு போட்டோம்.
நீங்க வந்து எந்தவித சலனமும் இல்லாம நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க பாட்டு முன்னேறி போய்க்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்களே பார்ப்பாங்க. நம்ம எதுக்காக தேவையில்லாம கிண்டல் பண்ணிட்டு இருக்கணும்? நம்ம என்ன கிண்டல் பண்ணாலும் அவங்க கிட்ட வந்து அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ண போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம தேவையில்லாம எதுக்கு நம்ம பாட்டு பைத்தியக்காரி மாரி நான் போயிட்டு கிண்டல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே அவங்க ஆப்போசிட்டா மாறுறதுக்கு கூட அங்க வாய்ப்புகள் இருக்கு. சோ நீங்க வந்து இதுக்கு வந்து தேவையில்லாம நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்மளுடைய பொன்னான நேரத்த நம்ம தேவையில்லாம இதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா முயற்சி பண்ற வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு சீ இந்த பழம் புளிக்குன்னு சொல்லிட்டு அவங்களே போயிட போறாங்க. புரியுதுங்களா? நீங்க தேவையில்லாம அதுக்கு பதில் குடுக்க போயிட்டு, அவங்களுக்கு அது எனர்ஜி பூஸ்ட் குடுத்த மாரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? புரியுதுங்களா? ஏன்னா அவங்களுடைய நேச்சரே அதுதான். அவங்க வந்து இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறவங்க, இன்னைக்கு நீங்க கிடைச்சீங்க உங்கள கிண்டல் பண்றாங்க. நாளைக்கு வேற ஒருத்தவங்க கிடைச்சா நாளைக்கு அவங்களையும் கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்களுடைய கவனமே யார பார்த்தாலும் கிண்டல் பண்றது. யார பார்த்தாலும் நக்கல் அடிக்கிறது. இதுதான் அவங்களுடைய குணமே. அப்படிப்பட்டவங்கள நம்ம மாத்த முயற்சி பண்ணவே முடியாது. அதுக்கு பதிலா நம்ம நம்ம வேலைய பார்த்து நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் நமக்கு பெஸ்ட்டான விஷயம். புரியுதுங்களா? இன்னொரு வகையானவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப இன்டென்ஷனலா தான் செய்வாங்க. அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துல சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களால அந்த விஷயத்த சாதிக்க முடியாம போயிருக்கும். சோ, அந்த விஷயத்துல என்னால சாதிக்க முடியாத விஷயத்த இன்னொருத்தவங்களும் செஞ்சிடக் கூடாது அப்படின்ற நெனப்புல அவங்க வந்து மட்டம் தட்டுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, நக்கல் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆஹ் எல்லாமே வேணும்னே செய்வாங்க அவங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட நம்ம வந்து அவங்க சொல்ற வார்த்தையை நம்ம ஃபர்ஸ்ட் காதுல வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுடைய வார்த்தையும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இக்னோர் பண்ணிட்டு நம்ம ஒதுங்கி போறது நம்ம பெஸ்ட் சூஸா நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நாம இந்த விஷயங்களுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படின்றது நம்மளுடைய குணத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் தெரியுங்களா? இப்போ அவங்க வந்து இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய அழுவாங்க, கத்துவாங்க, கோவப்படுவாங்க, ஆஹ் வெறுப்பாயிடுவாங்க, எரிச்சல் ஆயிடுவாங்க, பொருள போட்டு உடைக்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய ரியாக்ட் பண்ணுவாங்க. இல்ல கத்துவாங்க, கலாட்டா பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, வாக்குவாதத்துல ஈடுபடுவாங்க. இது எதுவுமே நம்மளுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம். புரியுதுங்களா? இது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. இதெல்லாம் செஞ்சு நம்ம வந்து அவங்க கிட்ட எதையுமே நம்ம சாதிக்க போறது கிடையாது. பிகாஸ் அவங்கள இந்த விஷயங்களால மாத்த முடியுமான்னு பார்த்தா மாத்த முடியாது. உங்களை இந்த விஷயத்த அவங்க செய்யாம தடுக்க முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பா தடுக்க முடியாது. சோ இது எல்லாத்தையுமே நீங்க ஹேண்டில் பண்றது இந்த விஷயங்களை வச்சு நீங்க ஹேண்டில் பண்றதுன்றது தவறான ஒரு முடிவை மட்டும் தான் கொண்டு வந்து தரும். பிளஸ் உங்களுடைய ரெஸ்பெக்ட அது குறைக்கும். சோ நீங்க எதை ஹேண்டில் பண்றதா இருந்தாலும் சரி டீசன்சியை மெயின்டைன் பண்ணி ஹேண்டில் பண்ணணும். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரியான ஆளுங்க வந்து இப்ப இன்டென்ஷனலி வந்து செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொண்ணு போலீஸ்க்காக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி முயற்சி பண்ணி எடுத்துட்டு இருக்கா. அவகிட்ட வந்து நீ என்ன இவ்ளோ ஒல்லியா இருக்கிற, இவ்ளோ சப்பையா இருக்கிற, உன்ன போலீஸ்ல யாராச்சும் எடுப்பாங்களா? தேவையில்லாம முயற்சி பண்ணிட்டு இருக்க. எடு- நீ வேற ஏதாச்சும் வேலை இருந்தா பாரு. உன்னால அது ஆகவே ஆகாது. நீ அதுக்கெல்லாம் லாய்க்கே ஆக மாட்ட. அப்படின்னு அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த பொண்ணு வந்து மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது. இதே ஒரு ஆண் இருக்காங்க, ஜென்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து டிரைவிங் அப்பதான் புதுசா கத்துக்கிட்டு இருக்காங்க. கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்க கிட்ட வந்து, ஐயோ! நீ என்ன டிரைவிங்கா பண்ண போற? உன்னால டிரைவிங் எல்லாம் பண்ணவே முடியாது. எங்கேயாச்சும் ஆக்சிடென்ட் பண்ணி ஏதாச்சும் இது பண்ணி விட்டுறாத. கையெல்லாம் ஆடுது பாரு. உன்னால முடியவே முடியாது. இவ்வளவு பதட்டமா இருக்க. உன்னால எப்படி முடியும்? கண்டிப்பா முடியாது. எங்கேயாச்சும் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போலீஸ் கேஸ் ஆயிட போகுது. அப்படின்ற மாதிரி பயமுறுத்தி விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பயந்துகிட்டு என்னால முடியுமா? முடியாதா? ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி நடந்துருமோ? அப்படின்ற மாதிரி பயப்படுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க மத்தவங்க மேல வைக்கிற எண்ணங்கள நம்பிக்கைய விட, நீங்க உங்க மேல தான் நீங்க ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வைக்கணும். அடுத்தவங்களுடைய வார்த்தைக்கு குடுக்குற முக்கியத்துவத்த விடவும், உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு தான் நீங்க முக்கியத்துவம் குடுக்கணும். நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணி, சரியான நோக்கத்தோடும், சரியான முயற்சிய குடுத்து நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, அதுலதான் நீங்க முன்னேறி போகணுமே தவிர, நீங்க தேவையில்லாம நடுவுல ஒரு சின்ன சின்ன தடைகள் மாதிரி வர இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் காதுல வாங்கிக்கவே கூடாது. புரியுதுங்களா? சரி காதுல வாங்கல. சரின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் வாக்குவாதத்துல ஈடுபட்டுட்டு இருக்க கூடாது. ஏன்னா சிம்பிளா இக்னோர் பண்ணிட்டு போறதுதான் ஃபர்ஸ்ட் மெயினா நம்ம ட்ரை பண்ணணும். ஏன்னா அதை விட்டுட்டு நீ முதல்ல சாதிச்சிட்டியா பெருசா இந்த விஷயங்கள் எல்லாம் நீ வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ண வந்துட்ட நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் தப்பாயிடும். நம்ம குணத்தை தப்பா காட்டும். புரியுதுங்களா? நம்ம பேசுற விதங்கள் டீசெண்டா இருக்க வேண்டியது முக்கியம். எல்லாமே நம்மளோட குணத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டும். நம்மள நாம பிரதிபலிக்கிற விஷயமா அது இருக்கும். சோ கவனம் வேணும். அப்போ எந்த மாதிரி பண்ணலாம்? அப்போ அந்த ஆன்ட்டி வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓ ஆன்ட்டி நீங்க வந்து இப்படி சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க வந்து என்ன நான்
இப்படி டிமோட்டிவேட் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து நீங்க என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவீங்க. நான் போலீஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டதும், நீ போலீஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கியா? சூப்பர். நீ நல்லா போலீஸா வருவ. உன்னால முடியும். நீ முயற்சி செய் அப்படின்ற மாதிரி நீங்க என்ன என்கரேஜ் பண்ணுவீங்க நான் எதிர்பார்த்தேன். பட் நீங்க இப்படி டிமோட்டிவேட் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டி. அப்படின்ற மாதிரி நீங்க அதை அப்படியே அவங்க மேலேயே திருப்பி போட்டுடலாம். புரியுதுங்களா? இல்லையா? இந்த மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க பாத்தீங்களா? இதே வேலையா வச்சுட்டு சுத்துவாங்க பாத்தீங்களா சில பேரு. யார பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டு சுத்துறது, யார பார்த்தாலும் நக்கல் அடிச்சுட்டு சுத்துறது, இந்த மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்களா இருந்தாலும் சரி, இன்டென்ஷனோட வந்து தான் சாதிக்க முடியாத விஷயத்த இவங்களும் சாதிக்க கூடாது. இல்ல இவங்க அடுத்தவங்க நல்லா இருக்கவே கூடாது அப்படின்ற விஷயத்துல வேணும்னே வந்து செய்யறவங்களா இருந்தாலும் சரி, யார்கிட்டயும் நீங்க ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, நீங்க என்ன குழிய வெட்டி வச்சிருக்கீங்க எனக்கு நல்லா தெரியும். அந்த குழியில விடுறதுக்கு இப்ப நான் விரும்பல அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதா ஸ்மைல். எனக்கு தெரியும். நீங்க என்ன இன்டென்ஷனோட வந்திருக்கீங்க. உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்க யாரு? எப்படி? என்ன? ஏதுன்றது எனக்கு தெரியும். எனக்கு நீங்க வெட்டி வச்ச குழியில விடுறதுக்கு இப்போதைக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அப்படின்னு உங்க சிரிப்பாலேயே நீங்க அதை அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சிரிச்சுட்டு நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பி போயிடுங்க. மூவ் ஆன் பண்ணிட்டு போங்க. இந்த சிரிப்பே அவங்களுக்கு சரியான பதிலடியா இருக்கும். இதுவே அவங்களுக்கு சரியான பதிலடியா இருக்கும். அந்த எண்ணத்தோட வந்த அவங்களுக்கு சரியா அடிச்ச மாதிரி இருக்கும் அது. இல்ல ரொம்ப தொந்தரவா இருக்கு. ரொம்ப அதாவது இப்போ வந்து உங்க சுயமரியாதையே சீன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. நீ ஒரு பொண்ணு, உன்னால எப்படி இதை செய்ய முடியும்? ஒரு பொம்பளையா இருந்துட்டு உன்னால எப்படி இதை செய்ய முடியும்? இல்ல ஒருத்த வந்து ரொம்ப ஏழ்மையான வீட்டுல இருக்கிறவன், அவனை வந்து பிச்சைக்காரன்ற மாதிரி பேசுறதோ, இல்ல இன்னொருத்த வந்து ரொம்ப குண்டா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனை ஏய் குண்டு இங்க வா அப்படின்ற மாதிரி பாடி ஷேம் பண்ற மாதிரி பேசுறதோ, இல்ல அந்த மாதிரி இப்போ உங்க சுயமரியாதையை தன்மானத்தை தூண்டுற மாதிரியான விஷயங்கள் ஏதாச்சும் செய்யறாங்கன்னா அந்த இடத்துல நீங்க டாலரேட் பண்ண வேண்டிய அவசியம் அங்க கிடையாது. அதுக்கு நீங்க ஆக்ஷனே எடுத்து ஆகணும். இப்போ எந்த மாதிரியான ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆபீஸ்ல நடக்குதுன்னா, உங்க ஆபீஸ்ல உங்களுடைய ஹெட் பாஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்ல இதே ஸ்கூல்ல நடக்கிறதா இருந்துச்சுன்னா பிரின்சிபல் கிட்டயோ டீச்சர்ஸ் கிட்டயோ நீங்க இதை கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ணலாம். காலேஜ்ல நடக்கிறதுச்சுன்னா பிரின்சிபல் கிட்ட நீங்க ரைஸ் பண்ற கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லைங்களா? இது உங்க வீட்டுல பக்கத்துல நெய்பர்ஸ் வந்து உங்களை அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல பக்கத்து வீட்டுல இருக்கிற உங்களோட பிள்ளைங்க கூட நீங்க விளையாடுறீங்க, அந்த பிள்ளை வந்து உங்களை அந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி அந்த குழந்தையோட அம்மா அப்பா கிட்ட நீங்க உங்க அம்மா அப்பாவை விட்டு பேச வைக்கலாம். பேசி அந்த விஷயத்துக்கு நீங்க முடிவு கட்டலாம். ஏன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போயிடலான்ற அளவுக்கு நம்ம ஒன்னும் ஈஸியான பர்சன் கிடையாது இல்லைங்களா? ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப அப்படியே வளர விட்டுட்டும் போக முடியாது. நம்ம தன்மானத்தை சுயமரியாதையை சீன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும்போது அதுக்கு நம்ம ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும். அந்த நேரத்துக்கு நாம கண்டிப்பா அதை பொறுத்துட்டு போகணுன்ற அவசியம் நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சிட முடியுமா? நம்மள என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடலாமா? நம்ம என்ன அப்படியே விட்டுட்டு போயிட முடியுமா? அதே திரும்பி திரும்பி செய்யற மாதிரி இருக்கக்கூடாது இல்லைங்களா? அடுத்த வாட்டி அதை திருப்பி செய்யாத மாதிரியே நம்மளுக்கு இருக்கணும். சோ அத இந்த மாதிரியும் ஹேண்டில் பண்ணி மூவ் ஆன் பண்ணிட்டு போகலாம். இப்போ முடியாத விஷயம்ன்றது எதுவுமே கிடையாது. எல்லாமே முடியும். புரியுதுங்களா? அந்த விஷயத்த நம்ம எப்படி முடிச்சு காட்டுறோம் அப்படின்றதுதான் நம்மளுக்கு மெயினான ஒரு விஷயம். இதுல முக்கியமா எல்லாமே நீங்க தான் சால்வ் பண்ணணும். இதுல இப்ப நான் சொன்ன அத்தனை விஷயங்களையுமே மெயினா பாத்தீங்கன்னா முக்காவாசி பிரச்சனைய நீங்களே தனியா நின்னு சால்வ் பண்ற மாதிரிதான் இருக்கு. சும்மா லாஸ்ட் கொஞ்சம் கால்வாசியான விஷயங்கள் மட்டும்தான் நீங்க மத்தவங்களுடைய ஹெல்ப்போடு செய்யற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? லைஃப்ல நிறைய விஷயங்களை நாம தான் நின்னு போராடி சாதிச்சு காட்டணும். நாம தான் முக்காவாசி எல்லாத்தையுமே முடிக்கணும். அடுத்தவங்களுடைய ஹெல்ப்பை எதிர்பார்க்கறதுக்கு நாம நிறைய விஷயங்களை தாண்டி வேற வழியே இல்லைன்ற பட்சத்துல மட்டும்தான் நம்ம மத்தவங்களுடைய உதவியை நாடணும். ஆனா வேற வழியே இல்லைன்ற பட்சத்துல மத்தவங்களுடைய உதவியை நாடுறதுக்கும் நம்ம தயங்க கூடாது. அதையும் கவனமா வச்சுக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி என்னைக்குமே நம்மளுக்கு இது நம்மளால முடியாது அப்படின்ற நினைப்புல மட்டும் இருந்துடாதீங்க. ஏன்னா டெய்லி இருள் வந்து சூழ்ந்துகிட்டே தான் இருக்கு. அதாவது நைட்டுன்ற ஒரு விஷயம், இரவுன்ற ஒரு விஷயம் வந்துகிட்டுதான் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி பகல் சூரிய வெளிச்சம் வந்துகிட்டே தான் இருக்கு இல்லைங்களா? இருள மறைச்சு இருள் வந்து சூழ்ந்துகிட்டு இருந்தாலும் அடுத்த நாள் சூரியன் வந்து வெளிச்சத்தை கொடுத்து இருள மறைய வச்சுட்டு தான் இருக்கு இல்லைங்களா? அப்போ உங்க லைஃப்ல இன்னைக்கு இருள் இருந்தாலும் நாளைக்கு சூரிய வெளிச்சமும் வரும். உங்களாலேயே எல்லாமே முடியும்னு நினைச்சு நீங்களே எல்லாத்தையும் செய்ய பாருங்க. உங்களாலேயே எல்லாமே செய்ய முடியும். நீங்களே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அழகா செய்ய முடியும்.
நம்மளால முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. முயற்சி பண்ணா முடியாததுன்றது இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. உங்களை மாத்திக்க முடியும்னா உங்களால எல்லாத்தையுமே மாத்த முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.